தந்தை மகன் தூயாவியார் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமையில் ஆண்டவருடைய பேரன்பையும் அவருடைய இரக்கத்தையும் நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடி அவர் வழியாக அருள் பெறுவதற்காக இங்கே ஒரே குடும்பமாக கூடியிருக்கிறோம். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்பதை சுவைத்து பாருங்கள் என்று திருப்பாடல் நமக்கு சொல்கிறது. அவருடைய அந்த அன்பான அழைப்பும் இத்தவக்காலத்தில் நமக்கு மனமாற்றத்திற்கான மன்னிப்பிற்கான அழைப்பு என்பதையே இந்த நாளினுடைய வாசகங்கள் வெளிப்படுத்துகிறது. ஆண்டவர் தருகிற அன்பான அழைப்பை உணர்ந்து பயணிக்க இந்த பலியில் வரம் கேட்டு ஜெபிப்போம். இந்த திருப்பலியில் பின்வரும் கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். பீட்டர் அவர்களுடைய குடும்பத்திற்கு அன்னை மரியாள் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இறையாசிர் வேண்டியும் ஜெபிப்போம். இன்று பிறந்தநாள் காணுகிற ஜான் ரினிட்டா நரேன் ராஜேந்திரன் தம்பதியினருக்கு இந்நாள் வரை இறைவன் செய்திருக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து அவர்களை ஆஸ்வதிக்கவும் குழந்தை வரம் கிடைக்க வேண்டியும் ஜெபிப்போம். ஹிலாரி ஸ்டெல்லா இவர்களுடைய குடும்பத்தை இந்த மாதம் முழுவதும் இறைவனுடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற வேளையில் குடும்பத்தில் ஒற்றுமை, சமாதானம், இறை இரக்கம், இறைஞானம், உடல் உள்ள ஆன்ம நலன் வேண்டியும் பிள்ளைகளுக்கு வேலை, திருமண காரியங்கள் ஆஸ்வதிக்கப்படவும் திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஜோசப் பெனடிக்ட் ஆண்டனி லாரன்ஸ் குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காக வேண்டுவோம். மேத்யூ ரொட்ரிகஸ் ரோஷி குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும் பிள்ளைகள் ஞானத்தில் கல்வியில் சிறந்து விளங்கும்படியாகவும் உடல் உள்ள சுகத்திற்காகவும் குடும்பத்தில் வாழ்ந்து மரித்த புஷ்பம் ரொட்ரிகஸ், வின்சென்ட் ஜேம்ஸ், அந்தோனி ராஜ் ரொட்ரிகஸ், எட்மண்ட் பெர்னாந்து, ஃப்ரீடா எட்மண்ட் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டுவோம். கிறிஸ்துவுக்குள் மரித்த அந்தோனி சாந்தா அவர்களுடைய ஆன்மா இறைவனத்தில் இளைப்பாறுதல் அடைய வேண்டுவோம். டாக்டர் ஆக்னஸ் மேரி அவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும் பிள்ளைகளுடைய மருத்துவ பணி ஆசிர்வதிக்கப்படவும் குடும்பத்தில் வாழ்ந்து மரித்த நசரேத் பூபாலராயன், சேசம்மாள் ரொட்ரிகஸ், ஜென்கின்ஸ் பெர்னாண்டஸ் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டுவோம். அமல் பி ராயன் பபியோலா, இருதய சாமி ஜாஸ்மின், ராபர்ட் ஜெரி, சேவியர் வின்சன் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் குடும்பத்தில் மரித்த மற்றும் உத்திரிக ஸ்தலத்துடைய ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காக வேண்டுவோம். உத்திரிக ஸ்தலத்தில் வேதனைப்படுகிற ஆன்மாக்கள், யாரும் நேயாத கைவிடப்பட்ட ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காக வேண்டுவோம். ஹார்ட்லி மேக்ஸ்டன் ரொட்ரிகோ, லிபார்டின் ரொட்ரிகோ, கிளாஸ்டர் ரொட்ரிகோ, கில்பர்ட் ரொட்ரிகோ, மார்க் பெர்னாந்து, தயாபரி பெர்னாந்து, பிரேமராஜன் பெர்னாந்து, ஜெயசீலன் ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக நாம் வேண்டுவோம். அன்பார்ந்தவர்களே, இக்கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதம் வைத்து இறைவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க ஜெபிப்போம். இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, மாட்சிமிக்க உதவியால் இதுவரை நீர் காத்து வரும் எங்களை விண்ணக கொடைகளின் உரிமையாளர்களாக இருக்கச் செய்ய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் இவ்வுலக வாழ்வில் நீர் எங்களை ஆண்டு நடத்தி ஒளியான உம்மிடமே அழைத்துச் செல்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 14 முதல் 15, மேலும் 18 முதல் 20 முடிய. ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாயிருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோரினால் மேய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே. முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சி இருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திரார். ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர். அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார். நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோப்புக்கு வாக்கு பிறழாமையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டியருள்வீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 103. நாம் இணைந்து பாட வேண்டிய பல்லவி ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவரை போற்றிடு, என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழியினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரின்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும்
நாடும் கொண்டவர். தன் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தன் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காக்கின்றார். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று அவரிடம் சொல்வேன். தன் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 1 முதல் 3 மற்றும் 11 முதல் 32 முடிய. அக்காலத்தில் வரிதண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும், இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்குரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பந்தி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பாரில்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே, நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆட்களுள் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக்கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கந்தை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்தபோது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால்
தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலைமகளிரோடு சேர்ந்து சொத்துக்களையெல்லாம் அழித்துவிட்ட இந்த மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தூய சவேரியாருடைய அன்பிலே வாழ்ந்து வருகிற பிள்ளைகளே, அன்னை மரியாளுடைய அன்பையும் அருளையும் உணர்ந்து கொண்டாடுகிற இந்த புனிதமான நாளில் இந்த பலிபீடத்தின் முன்பாக கூடியிருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பார்ந்தவர்களே, நாம் தவக்காலத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம். இது தவக்காலம் நமக்கு நிறைய வாழ்வியல் செய்திகளை தினசரி கொடுத்து கொண்டே இருக்கின்றது. அதில் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை பகுதிகள் வெளிப்படுத்துகிற உண்மை என்ன என்பதனை நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். சிலரை நேரங்களில் சிலரை பார்த்து நாம் என்ன சொல்லுவோம் என்றால், நீ பெரிய ஆளுப்பா, உனக்கு என்ன குறை என்று சொல்லுவோம். அல்லது அவங்க பெரிய ஆள், அவருக்கு நிகராக யாரை சொல்ல முடியும் பாருங்கள், அவ்வளவு படிச்சிருக்கிறாரு, அவ்வளவு அறிவாக இருக்கிறாரு, அவர் பெரிய சொத்துக்காரர், பெரிய பணக்காரர், அவரை எதையாவது குறை சொல்ல முடியுமா, அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாரு அப்படின்னு நாம் சிலரை பற்றி பெருமையாக பேசுவோம். ஒன்றுமே இல்லை என்று சொன்னால் கூட சில நேரங்களில் நீ பெரிய ஆளுடே என்று சொல்வது உண்டு. இது இயல்பாக நடக்கிற வார்த்தை வசனங்களாக நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நாடுகளுக்கு இடையிலே போர் மூண்டிருக்கிறது. இந்த போர் சூழலில் ஆளாளுக்கு விவாதிக்கக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. சில நேரங்களிலே தொலைக்காட்சியை அந்த விவாதத்தின் போது நாம் பார்த்தோம் என்றால், அமெரிக்காவை ஒன்றுமே செய்ய முடியாது, அவங்க பெரிய ஆள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய இராணுவ பலமே வேறு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய வசதியே வேறு, அவங்க வச்சுருக்கக்கூடிய உட்கட்டமைப்பே வேறு, அது மாதிரி யாரும் யோசிக்கவே முடியாது என்று சொல்லுவதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு சிலர், ஆனால் சின்ன நாடு தான், ஆனால் எங்கேருந்து எப்படி தாக்குவோம்னு உங்களுக்கு தெரியுமா? இங்கே பாருங்கள், இவ்வளோ நாள் வரைக்கும் எதுவுமே நடக்கலை, ஆனால் இஸ்ரேலையும் அழுகுரல் கேட்குது, ரொம்ப சத்தம் போட்டு மக்கள் புலம்புவதையெல்லாம் நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம் அப்படின்னு சில நேரங்களில் அப்படியே விவாதம் திரும்புவதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இப்படி மனிதரில் பெரிய ஆள், பெரியவர், வசதி படைத்தவர், படித்தவர், திறமை வாய்ந்தவர், உடல் வலிமை கொண்டவர், அணு ஆயுத பலம் கொண்டவர், இப்படி மனிதரை சொல்வது போல நாட்டை சொல்லுகிற ஒவ்வொரு நிகழ்வையும் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். மனிதருடைய பெருமை எதில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், சில நேரங்கள் நம்ம சொல்வது உண்டு, அவன் வைராக்கியமான ஆள், கடைசி வரைக்கும் அவங்க அம்மாட்ட பேசவே இல்லையே, சொன்னது மாதிரி அவங்க அம்மாட்ட பேசாமலே இருந்துட்டான்.
அவங்க அம்மா செத்தது கூட போகலை பார்த்துக்கங்க. அப்படி இருந்தான் வைராக்கியமான ஆள். அவர் வைராக்கியமான ஆளாக இருந்து என்ன போயிட்டார், அவரும் கடைசி காலத்தில் இறந்துதான் போனார். அன்பார்ந்தவர்களே, இதுபோன்ற நிறைய வசனங்கள் வார்த்தைகள் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்துருக்குறோம். நான் அவனை மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். நமக்கு என்ன குறை இருக்குது, நாம் ஏன் அவனை போய் நிற்கணும் என்று வாழுகிறவர்களை பார்க்கிறோம். ஆனால் இன்றைய இறைவார்த்தை அதற்கு மாற்றான ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறார். உலகம் மனிதர்கள் கொண்டிருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளுக்கு மாற்றாக ஒரு செய்தி மீகா புத்தகத்தில் 7வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் வாசிக்க கேட்டோம். அதில் ஆண்டவரே உமக்கு நிகரானவர் யார், உமக்கு நிகரானவர் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். மனிதரை பார்த்துக்கிற போது உமக்கு நிகரானவர் யார், நீ பெரிய ஆள் என்று சொல்கிறோம். ஆனால் கடவுள் பெரியவர், அவருக்கு நிகரானவர் யார் உண்டு? அன்பார்ந்தவர்களே, அவர் படைத்திருக்கிறார் என்பதால் பெரியவர் அல்ல, அவர் பராமரிக்கிறார் என்பதால் பெரியவர் அல்ல, அல்லது அவர் எல்லாம் வல்லவராய் இருக்கிறார் என்பதால் பெரியவர் அல்ல. கடவுள் எதனால் பெரியவர்? அவருக்கு நிகராக யாருமே இல்லை. எதற்காக? அந்த இறைவசனம் மிக அழகாக நமக்கு சொல்லுகிறது. மனிதரில் தீச்செயலை, எஞ்சியிருப்போரின் தீச்செயலை நீர் மன்னிக்கிறீர், அதனால் நீர் பெரியவர், அதனால் நீர் பெரியவர். யார் பெரியவர்? ஆயுதங்களை கொண்டிருக்கிறவர் அல்ல, வலிமை வாய்ந்த உடலை கொண்டிருக்கிறவர் அல்ல, அறிவார்ந்தவராக இருப்பதில் அல்ல, பெரிய செல்வந்தராய் இருப்பதில் அல்ல. கடவுளுடைய பார்வையில், அல்லது கடவுள் பெரியவராய் இருக்கிறார் என்று சொன்னால், கடவுளுடைய பார்வையில் யார் பெரியவர் என்று சொன்னார், யார் ஒருவர் இன்னொருவருடைய தீச்செயலை மறக்கிறாரோ மன்னிக்கிறாரோ அவர்தான் பெரியவர். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை மிக அழகாக சொல்லுகிறார். எஞ்சியிருப்போரின் தீச்செயலை நீர் மன்னிக்கிறீர், பேரன்பு கூறுவதில் நீர் விருப்பமுடையவராயிருக்கிறீர். அதுபோக ஆண்டவரை பற்றி சொல்லப்படுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தித்திப்பாக இருக்கிறது. அவர் இரக்கம் காட்டுபவர், நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார். இன்னொரு வசனம் மிக ஆழமான ஒரு செய்தியை சொல்கிறது. நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். அதுதான் இறைவனுடைய செயல், இறைவனுடைய பெருமை, இறைவனுடைய குணம் என்று பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நீ அவங்கள மன்னிச்சிட்டியாப்பா அப்படின்னு கேட்டால் சில நேரங்கள் என்ன சொல்லுவாங்க, ஆமாம் நான் அவங்கள மன்னிச்சிட்டேன். உனக்கு பெரிய மனசு, மன்னிக்கிறதுக்கு பெரிய மனசு வேணும், அதனால் மன்னிச்சிட்டான். நீ எல்லாம் எப்படி மன்னிச்ச, அவங்க பண்ண அந்த துரோகத்தை எப்படி உன்னால் மறக்க முடிஞ்சது, மன்னிக்க முடிஞ்சது? எப்போவாவது நம்ம கேள்விப்படுறோம், இப்படி பேசுகிறத எப்போவாவது கேள்விப்படுறோம். ஆனால் எப்போதுமே இறைவனை பற்றி என்ன கேள்விப்படுகிறோம்? மறக்கிறவர், மன்னிக்கிறவர். மொத்தத்திலேயே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், மனிதனுடைய பாவங்களை ஆழ்கடலில் போட்டு விடுவாராம். அப்படின்னா என்ன பொருள்? ஆழ்கடலில் போட்டு விடுகிறார் என்று சொன்னால் ஆண்டவர் மறந்தே விடுகிறார். நாம கூட சில நேரங்களில் மன்னிச்சிருவோம், ஆனால் அவங்க செஞ்ச செயலை மறக்க முடியாமல் வச்சிருப்போம். ஆனால் கடவுள் எப்படிப்பட்டவரா? அவர் மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, மறக்கிறவர். ஆழ்கடலில் போட்டு விட்டார் என்று சொன்னால் நீ தேடி எடுக்க முடியாத உயரங்களில் ஆண்டவர் போட்டு விடுவார். அதுதான் இறைவாக்கு நமக்கு ஆழமாக கற்றுத்தருகிறது. திருப்பாடல்கள் 103:12 வசனத்தில் வாசிக்க கேட்கிறோம். கடவுளுடைய அந்த மன்னிக்கிற, பாவங்களை மன்னிக்கிற தூரம் எவ்வளவா? கிழக்கிலிருந்து மேற்கு எவ்வளவு தூரமா அவ்வளவு தூரமா. பார்ந்தவர்களே, கிழக்கிலிருந்து மேற்கின் தூரத்தை யார் அளந்திட முடியும்? வடக்கிலிருந்து தெற்கின் தூரத்தை யார் கணக்கிட முடியும்? யாரும் கணக்கிட முடியாது. கணக்கிட முடியாத தூரம் இருக்கிறது என்று சொன்னால், கணக்கிட முடியாத அளவுக்கு ஆண்டவர் மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கிறார், மறக்கிறார். அதுதான் இறைவனுடைய இயல்பு. அதுதான் நாம் எப்போதும் கொண்டாடுகிறோம். இறைவா உமக்கு நிகரானவர் யார்? மனிதரை பார்க்கிற போது
பொருளை கொண்டு, பணத்தை கொண்டு, அறிவை கொண்டு, ஆயுத பலத்தை கொண்டு உமக்கு நிகர் யார் என்று சொல்கிறோம். ஆனால் இறைவன் நிகரானவர் என்று சொன்னால் எதனை கொண்டு அளவீடு செய்கிறோம்? அவருடைய மன்னிக்கிற குணத்தை கொண்டு அளவீடு செய்கிறோம். ஆகவேதான் இந்த மன்னிக்கிற குணத்தை நாம் எல்லோரும் இந்த தவக்காலத்தில் பெற வேண்டும் என்கிற அழைப்பினை இறைவாக்கு நமக்கு சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மிக அழகான ஒரு பகுதி. உலகிலேயே சொல்லப்பட்ட சிறுகதைகளில் மிக சிறந்த சிறுகதை என்று சொன்னால் இந்த ஊதாரி மைந்தனுடைய கதை என்று சொல்வார்கள். உலகிலேயே இறைவனுடைய அன்பை சொல்வதற்கு இதை தாண்டி ஒன்று இருக்க முடியாது. இறைவனுடைய மன்னிப்பை சொல்வதற்கு இதை தாண்டி ஒன்று இருக்க முடியாது. இறைவனுடைய பெருந்தன்மையை சொல்வதற்கு இதை தாண்டி ஒன்று இருக்க முடியாது என்று எல்லா நிலைகளிலும் இறைவனுடைய குணத்தை சொல்லுகிற ஒரு பகுதி இந்த ஊதாரி மைந்தனுடைய உவமை பகுதி. அன்பார்ந்தவர்களே, இந்த ஊதாரி மைந்தனுடைய உவமையில் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இங்கு ஊதாரி மைந்தன் திரும்பி வருகிறான். திரும்பி வருகிற மகனை நாம் எத்தனை கேள்விகள் கேட்போம். ஒருவேளை நம்ம வீட்டில் பிள்ளை காணாமல் போச்சு, சொன்னோடி கேட்காமல் போயிட்டான், அப்புறம் திரும்பி எல்லாத்தையும் இழந்து திரும்பி வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? போனவன் ராஜாவாக வந்தால் என்ன சொல்லுவோம்? எப்படி சொல்லுவோம்? போனவன் நம்ம பிள்ளை, நம்ம வீட்டில் சொன்னோடி கேட்காமல் போன பிள்ளை வரும்போது காரு, பைக்கு, அது இது செல்வம், வீடு அதெல்லாம் வாங்கிட்டாம்னு தெரிஞ்சுன்னா என்ன சொல்லுவோம்? நம்ம பிச்சைக்காரனா திரும்பி வந்தால் என்ன சொல்லுவோம்? வச்சு செய்வோம், பிச்சைக்காரனா செஞ்சான் வந்தாமல். அப்படி தானா? அவ்வளோ பேச்சு பேசுவோம், அவ்வளோ சொல்லுவோம். ஆனால் இங்கே பாருங்கள், அவன் ஒன்றுமே இல்லாமல் வந்தான். அவன் வருவதற்கு முன்னாடியே நிறைய ப்ரிப்பரேஷன். அவனுடைய உள்ளத்தில் என்ன சொல்லி கொண்டான்? அப்பா, உமக்கு முன்பாகவும் வானக தந்தைக்கு முன்பாகவும் நான் பெரும்பாவி, நான் தவறு செய்து விட்டேன், உம்முடைய பிள்ளை என்று சொல்வதற்கு கூட தகுதி இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டே வந்தான். அப்பாட்ட வந்த உடனே நேராக அது பாட்டு பேசிக்கிட்டே இருக்கான், இதெல்லாம் சொல்கிறான். ஆனால் அப்பா ஒரு பொருட்டாக கேட்கல. இங்கே பாருங்கள் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாமன்னா என்ன செஞ்சுருப்போம்னா, எங்கே போன, என்ன செஞ்ச, பணத்தை எங்கே விட்ட, எப்படி போச்சு, எதை செஞ்ச, அப்படி இப்படின்னு எல்லாம் நல்லா இருப்பியா, உருப்படியா, நாசமாக போயிடுவா, அப்படி போயிடுவோம் இப்படி போயிடுவோன்னு எதையா சொல்லுவோம். ஆனால் இந்த மனுஷன் ஒன்றுமே கேட்கல. பாருங்கள், இதுதான் அவனுக்கு பெரிய அடி. மகன் மனசில் நினச்சிருக்கணும், வந்துட்டேன், இப்படி வந்து நிற்கிறேன், செவிட்டில் 2 அடியாவது கூடியா, நீ கேட்கட்டா கூட பரவாயில்ல, 2 அடியாவது அடி, நான் தாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை. எதுவுமே கேட்கல, எதுவுமே பேசலை. ஆனால் தந்தை அவனை உள்ளார ஏற்றுக்கொள்கிறார், அன்பொழுது அவனை தழுவிக்கொள்கிறார். அவனுக்கு எல்லாம் கொடுங்கன்னு சொல்கிறார். கைக்கு மோதிரம், காலுக்கு மிதியடி, நல்ல உடை, நல்ல விருந்து, எல்லாத்தையும் கொடுங்க என் பிள்ளைக்கு. என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், இப்போது உயிர் பெற்று வந்திருக்கிறான், காணாமல் போயிருந்தான், கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லுகிற அந்த மன்னிக்கிற குணம்தான் தந்தையின் குணம், இறைவனுடைய குணம். அவனுடைய பாவங்களை அவர் ஆழ்கடலில் எறிந்து விட்டார். அதை ஒரு பொருட்டாகவே அவர் நினைக்கவில்லை. மகன் போனதாக கூட அவர் நினைக்கவில்லை. தன்னை விட்டு போய்விட்டான் என்று கூட நினைக்காத ஒரு தந்தை. அப்படிப்பட்ட ஒரு தந்தையைத்தான் நாம் எல்லோரும் கொண்டாடுகிறோம். இது தவக்காலத்தில் அந்த தந்தையினுடைய இயல்பை எல்லாரும் கொண்டிருக்க வேண்டும் என்கிற அழைப்பினை பெறுகிறோம். அன்பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் கூட நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளில் எத்தனை பகைமை பாராட்டி கொண்டிருக்கிறோம். ஒரு சின்ன சுடுசோல் தாங்க முடிய மாட்டேங்குது. யாராவது ஏதாவது பேசிட்டா திருப்பி பல வார்த்தைகள் பேச நமக்கு மனசு வருகிறது. ஒருத்தர் நம்மை ஏதாவது சொல்லிவிட்டால் பல ஆண்டுகளாக மனதில் வைத்துக் கொள்வதற்கு நமக்கு விருப்பம் இருக்கிறது. அதை மறக்கவே முடியலை, மன்னிக்கவே முடியலை. அதை நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதனாலே நமக்கும் நோய் வந்துடுது. அதை சொல்லி சொல்லி அடுத்தவங்களுக்கும் நோய் வந்துடுது. நமக்கு முடியாமல் போகுது, நம்ம பிள்ளைகளுக்கும் அந்த தலைமுறைகளுக்கும் இவங்க இப்படிப்பட்டவங்க, அதனால் கவனமாக இருந்துக்க, இப்படி சொல்லி சொல்லியே கடத்தி போகிற ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கிறார். ஆனால் இங்கு பாருங்கள், இந்த தந்தை அப்படிப்பட்டவராக இல்லை. மகன், மூத்த மகன் வயலிலிருந்து வருகிறார். அவனிடத்தில் கூட போய் என்ன சொல்கிறார்? பணியாளர்களிடத்தில் சொன்னது போலவே, உன் தம்பி அவன் இறந்து போயிருந்தான், உயிர் பெற்று வந்திருக்கிறான், காணாமல் போயிருந்தான், இப்போது மீண்டும் கிடைத்திருக்கிறான் என்று
பணியாளர்களிடத்தில் சொன்னது போலவே தன் மகனிடத்திலும் சொல்லி அவனை உள்ளே அழைப்பதை பார்க்கிறோம். அதுதான் தந்தையின் குணம். அவர் மறக்கிறவர், அவர் மன்னிக்கிறவர், எதையும் மனதில் வைத்து கொண்டிருக்கக்கூடியவர் அல்ல. அவருடைய அந்த மன்னிப்பின் தூரம் கிழக்கிலிருந்து மேற்கே எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். விவிலியத்தில் நீங்கள் எத்தனை கதை மாந்தர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அத்தனை பேரும் இறைவனுடைய மன்னிப்பை பெற்றவர்கள் தான். புனிதர்கள் என்பவர்கள் யார்? இறைவனுடைய மன்னிப்பை பெற்றவர்கள் தான். தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர் செய்யாத பாவமா? ஆனால் அவர் சொல்லுவார், தன்னுடைய அந்த திருப்பாடல்களிலே அவர் சொல்லி கடவுளுடைய இரக்கத்தை அவர் எப்படி பெற்றுக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அதுபோல இறைவனுடைய இதயத்துக்கு உகந்தவராக மாறினார் தாவீது. திருப்பாடல்கள், திருத்துதர் பணிகள் நமக்கு அதை சொல்லுகிறார். இறைவனுடைய இதயத்திற்கு உகந்தவராக மாறினார். எப்படி? தான் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு இறைவனுடைய மன்னிப்பை பெற்றதால் அப்படி மாறினார். அதுபோல நீங்கள் பாருங்கள், பேதுரு இந்த சீடர்களிலே முதன்மையானவராகவும் இந்த திருச்சபை வழிநடத்துகிற முதன்மை சீடராகவும் மாறினார் என்று சொன்னால், அவர் மறுதலித்த பிறகு மனம் மாறியதனால் அந்த மன்னிப்பு வழங்கப்பட்டு அதனால் அவர் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் தான். 3 முறை மறுதலித்தார். 3 முறையும் நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று ஆண்டவர் திருப்பி திருப்பி கேட்டு அதன் வழியாக அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் பெறுவதை பார்க்கிறோம். அதுபோல தூய பவுல், அவர் ஆண்டவருடைய திருச்சபையை துன்புறுத்தினார். ஆனால் மனமாற்றம் அடைந்த போது அவர் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் அவருக்கு நிகர் யார் என்று சொன்னால் அவருடைய செல்வத்தில் அல்ல, அவருடைய பெருமை படைப்பில் பாதுகாப்பதில் அல்ல, அவருடைய அந்த மன்னிக்கிற குணத்தில் இருக்கிறது, மறக்கிற குணத்தில் இருக்கிறார். நீங்களும் நானும் நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்மோடு வாழுகிறவர்கள் செய்கிற சின்ன சின்ன தவறுகளை கூட நாம் மறக்க முடிகிறதா, மன்னிக்க முடிகிறதா? நினைவில் கொண்டே பயணிக்கிறோமா? அதனால் துன்பங்களையும் துயரங்களையும் சுமந்து செல்கிறோமா? தவக்காலம் மறக்கவும் மன்னிக்கவும் அழைப்பு தருகிறது. சிந்திப்போம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகபடி செபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் பலியிடுவாராக. ஆண்டவரே, பலி பொருட்கள் வழியாக மீட்பின் பயன் எங்களுக்கு கிடைக்க உம்மை வேண்டுகின்றோம். அளவுக்கு மீறிய மனித நாட்டங்களிலிருந்து அது எங்களை விடுவித்து மீட்பளிக்கும் கொடைகளுக்கு எங்களை இட்டுச் செல்ல வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும்,
இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவார்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவார்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் அருள் தந்தை மோட்சராஜன், ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் அனைவரையும் உமது திரு அவையில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, புயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
உங்களோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளத்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் நாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும்.
உன் நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமென். இறையடியார் பீட்டர் பரதேசியை திரு அவை புனிதரென்று அறிவிக்க ஜெபம். எல்லாம் வல்ல இறைவா, மனிதரை புனிதராக்க உம் திருமகன் வழியாக இவ்வுலகில் உமது திரு அவையை நிறுவினீர். திரு அவையின் சிறப்புமிக்க உறுப்பினர்களாக காலந்தோறும் நாடுகள் தோறும் புனிதர்களை தோன்றச் செய்தீர். கிறிஸ்துவை பின்பற்றி ஏழ்மையை கடைபிடித்த புனித பிரான்சிஸ் அசிசியாரின் வழித்தோன்றலாக பீட்டர் பரதேசி எங்கள் நாட்டில் தன் உடைமைகளையெல்லாம் ஏழைகளுக்கு ஈந்து உலக ஆடம்பரங்களையும் பதவிகளையும் உதறி தள்ளிவிட்டு ஊர் ஊராய் அலைந்து திரிந்து நற்செய்தியை அறிவித்தார். பீட்டர் பரதேசியார் மூலம் பல நன்மைகளை பெற்றமைக்காக நன்றி கூறுகின்றோம். பொருளாசைக்கு அடிமையாகாமல் அவரை போன்று நற்செய்தி விழுமியங்களை பின்பற்ற அருள் தாரும். மேலும் உமது திரு அவை விரைவில் உமது அடியார் அவரை புனிதராக அறிவிக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக இறைவா உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருப்பலி முடிந்த பிறகு நமக்கு இந்த சகாய அன்னையினுடைய நவநாள் இருக்கிறது. அதன் பிறகு உங்கள் அனைவருக்கும் இந்த நாளினுடைய இரவு உணவை வழங்குகிறவர்கள் திரு வர்கீஸ் குடும்பத்தாருக்காக நாம் ஜெபிப்போம். அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது புனித உணவு எங்கள் இதயத்தின் ஆழத்தை ஊடுருவி நிரப்புவதாக. நாங்கள் இந்த அருளடையாளத்தில் ஆற்றலுடன் பங்கேற்கருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மிகவும் தூய மரியே, மாசில்லா கன்னிகையே, எங்கள் அன்னையே, எங்கள் இடைவிடா சகாயமும் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருப்பவர் நீரே. இன்று நாங்கள் அனைவரும் உம்மிடம் வருகிறோம். நீர் எங்களுக்கு பெற்றுத் தந்த வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இடைவிடா சகாயத்தாயே, நாங்கள் உம்மை அன்பு செய்கிறோம்.
எங்கள் அன்பை காட்ட உமக்கு எப்போதும் சேவை செய்வோம் என்றும் அனைவரையும் உம்மிடம் கொண்டு வர எங்களால் முடிந்தவற்றை செய்வோம் என்றும் உறுதி கொள்கிறோம். இடைவிடா சகாய தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவரே, நாங்கள் வேண்டும் இந்த வரங்களை பெற்றுத் தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும் இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும். உம்மோடும் உமது திருமகனோடும் என்றென்றும் வாழ்ந்திட அருள் புரியும். இடைவிடா சகாய தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மது திருத்தாயாகிய மரியன்னையின் சொல்லிற்கிணங்கி கலிலேயாவின் கானாவூரில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினீரே. எங்கள் தாயாகிய இடைவிடா சகாய அன்னையின் மகிமையை போற்றி புகழ இங்கு கூடியிருக்கும் எங்களின் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்திரளும். எங்களின் மனமார்ந்த நன்றி ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு அருள் புரிவீராக. ஓ இடைவிடா சகாய தாயே, வல்லமை நிறைந்த உமது திருப்பெயரை கூவி அழைக்கிறோம். வாழ்வோரின் பாதுகாவலும் இறந்தோரின் மீட்புமாயிருப்பவள் நீரே. உமது திருப்பெயர் எங்கள் நாவில் ஒலிப்பதாக. சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருப்பெயரை கூவி அழைப்போமாக. உமது திருப்பெயர் நம்பிக்கையும் வல்லமையும் வாய்ந்தது. அருள் நிறைந்த அன்னையே, நாங்கள் உம்மை அழைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தருளும். நாங்கள் உமது திருப்பெயரை உச்சரிப்பதோடு நிறைவடைய மாட்டோம். நீரே எங்கள் இடைவிடா சகாயத்தாய் என்பதை எங்கள் அன்றாட வாழ்க்கையில் எம் செயல்களால் எடுத்துரைப்போம். நமது இவ்வுலக மறு உலக தேவைகளுக்காக மன்றாடுவோம். ஓ இடைவிடா சகாயத்தாயே, மிகுந்த நம்பிக்கையுடன் உம்முன் முழந்தாளிடுகிறோம். எங்கள் அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகளில் உமது உதவியை இறைஞ்சி மன்றாடுகிறோம். துன்ப துயரங்கள் எங்களை வெல்லுகின்றன. வாழ்வின் ஏற்றத்தாழ்வுகளும் வறுமை புள்ளிகளும் எங்கள் வாழ்வை துன்பத்தில் ஆழ்த்துகின்றன. எப்பக்கமும் துன்பமே நிறைந்திருக்கின்றது. இரக்கம் நிறைந்த தாயே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் தேவைகளை நிறைவேற்றும். எங்கள் துன்பங்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆனால் நாங்கள் இன்னும் அதிக காலம் துன்புறுதல் இறைவனின் திருவுளமானால் நாங்கள் அவற்றை அன்புடனும் பொறுமையுடனும் ஏற்றுக்கொள்ள சகிப்புத்தன்மையை எங்களுக்கு அளித்தருளும். ஓ இடைவிடா சகாய தாயே, இந்த வரங்களை எல்லாம் எங்கள் பேருவலங்களை குறித்து அல்ல, மாறாக உமது அன்பிலும் வல்லமையிலும் நம்பிக்கை வைத்து தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். எங்கள் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், நாட்டுத் தலைவர்கள், சமூகத் தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் அளித்தருள வேண்டும் என்று எங்கள் இடைவிடா சகாயத்தாய் மரியின் மூலம் ஆண்டவரே மன்றாடுகிறோம். மக்கள் அனைவரும் சமூக அமைதியிலும் மத ஒற்றுமையிலும் உடன்பிறப்புகளைப் போல வாழ்க்கை நடத்த வரமருள வேண்டும் என்று எங்கள் இடைவிடா சகாயத்தாய் மரியின் மூலம் ஆண்டவரே மன்றாடுகிறோம். இந்த நவநாள் பக்தி முயற்சிகளை செய்யும் இளைஞர்களும் இளம்பெண்களும் தங்கள் எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்வதில் தூய ஆவியவர்களுக்கு வழிகாட்டிட வரமருள வேண்டும் என்று எங்கள் இடைவிடா சகாயத்தாய் மரியின் மூலம் ஆண்டவரே மன்றாடுகிறோம். இந்த நவநாள் பக்தர்கள் உமது திருவுளத்தின்படி தங்கள் உடல் நலத்தில் நீடிக்கவும் நோயாளிகள் தங்கள் உடல் நலத்தை திரும்ப அடையவும் வரமருள வேண்டும் என்று எங்கள் இடைவிடா சகாயத்தாய் மரியின் மூலம் ஆண்டவரே மன்றாடுகிறோம். இறந்து போன நவநாள் பக்தர்களுக்கும் அனைத்து ஆன்மாக்களுக்கும் முடிவில்லா அமைதியை தந்தருள வேண்டும் என்று எங்கள் இடைவிடா சகாயத்தாய் மரியின் மூலம் ஆண்டவரே மன்றாடுகிறோம். இந்த நவநாளின் முக்கிய கருத்துகளுக்காகவும் கூடியிருக்கும் அனைவருடைய தேவைகளுக்காகவும் எங்கள் இடைவிடா சகாயத்தாய் மரியின் மூலம் ஆண்டவரே மன்றாடுகிறோம். மக்கள் அனைவரும் உமது உண்மையின் ஒளியை காணவும் உமது பேரன்பின் பராமரிப்பை உணரவும் வரமருள வேண்டும் என்று எங்கள் இடைவிடா சகாயத்தாய் மரியின் மூலம் ஆண்டவரே மன்றாடுகிறோம். நமது இடைவிடா சகாய தாயிடம் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் அமைதியில் எடுத்து கூறுவோம். நீர் எங்களுக்கு புதிய அருள் வாழ்வை அளித்ததற்காக ஆண்டவரே எங்கள் நன்றியதலை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் இடைவிடா சகாயத்தாய் மரியின் மூலம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையின் திருவருட்சாதனங்கள் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா வரங்களுக்காகவும் எங்கள் இடைவிடா சகாயத்தாய் மரியின் மூலம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நவநாளில் பங்கு பெறும் யாவரும் பெற்றுக்கொண்ட உடல் உள்ள நலன்களுக்காக எங்கள் இடைவிடா சகாயத்தாய் மரியின் மூலம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நமது இடைவிடா சகாயத்தாய்க்கு மௌனமாக நன்றி செலுத்துவோமாக. உலகமே திசை
நோயாளிகளுக்காக மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது மக்களை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் பெயராலே இங்கே கூடியிருக்கக்கூடிய நாம் அனைவரும் இடைவிடா சகாயத்தாய் மரியின் மூலம் அவர் மீது நமக்குள்ள நம்பிக்கையை அறிக்கையிட்டு மன்றாடுவோம். ஓ இடைவிடா சகாயத்தாயே, நீர் அருள் நிறைந்தவள், தாராள குணமும் உடையவள், இறைவன் எங்களுக்கு அளிக்கும் வரங்கள் அனைத்தையும் பகிர்ந்தளிப்பவள் நீரே. பாவிகளின் நம்பிக்கை நீரே. அன்புள்ள அன்னையே, உம்மை நோக்கி திரும்பும் எம்மிடம் வாரும். உமது கரங்களில் மீட்பு உண்டு. நாங்கள் உமது கரங்களில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் உமது பிள்ளைகள். அன்பு நிறைந்த அன்னையே, எங்களை பாதுகாத்தருளும். ஏனெனில் உமது பாதுகாவலில்தான் கிறிஸ்து இயேசுவிடமிருந்து எங்களுக்கு பாவ மன்னிப்பை பெற்றுத் தருகிறீர். கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கும் நீர் நரகத்தை வெல்லும் ஆற்றல் நிறைந்தவளாயிருக்கிறீர். உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து எங்களை தீர்வையிட வரும்போது நீர் எம் அருகில் இருப்பீர் என்று எதிர்பார்க்கிறோம். சோதனை வேளையில் உமது உதவியை தேட அலட்சியம் செய்வதால் எங்கள் ஆன்மாவை இழந்து விடுவோமோ என்று அஞ்சுகிறோம். ஓ இடைவிடா சகாயத்தாயே, எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பையும் இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பையும் அவரோடும் உம்மோடும் இறுதி வரை நிலைத்திருக்கும் வரத்தையும் என்றும் உமது உதவியை நாடும் எளிய மனதையும் உமது திருமகனிடமிருந்து பெற்று தாரும். ஆமென். எக்கால கிறிஸ்தவர்களோடு நாமும் ஒன்றித்து மரியன்னையை புகழுவோமாக. வல்லமைமிக்க அவரது பாதுகாப்பில் நம்மை ஒப்படைப்போமாக. அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படி இறைவா சகாயமாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, மன்னையாகிய மரியாளை, அவருடைய அற்புத சாயரை வணங்கும் எங்களுக்கு என்றும் உதவி செய்ய தயாராக இருக்கும் அன்னையாக கொடுத்திருக்கிறீரே. அவரிடம் தாய்க்குரிய ஆதரவை தேடுகிற நாங்கள் உமது மீட்பின் பலன்களை என்றென்றும் சுவைக்கும் பேறு பெற்றோராகும்படி எங்களுக்கு அருள் தாரும்.
என்னென்று வாழ்ந்து ஆட்சி புரியும் இறைவா. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், பரத்தை படைத்த பிதா இறைவா, உலகத்தை மீட்ட சுவன் நிறைவா, தூய ஆவியாராம் இறைவா, தூய்மை நிறைமூ ஒரு இறைவா, உற்சாக நம்பிக்கை ஊட்டுகின்ற இடைவிடா சகாய தாய்மரியே, எங்களுக்கு என்றும் உதவிடவே, இடைவிடா சகாய தாய்மரியே, என்ன பாவம் ஒற்றும் இல்லாமல் இடைவிடா சகாய தாய்மரியே, சோதனையில் தத்தளிக்கும் வேளையிலே, இடைவிடா சகாய தாய்மரியே, பாவத்தில் வாழும் மனிதரையே, இடைவிடா சகாய தாய்மரியே, அலகையின் அடிமை தலை நின்று, இடைவிடா சகாய தாய்மரியே, தெய்வ பயம் இல்லாமாந்தரையே, இடைவிடா சகாய தாய்மரியே, கிறிஸ்தவ நெறி நின்று வாழ்ந்திடவே, இடைவிடா சகாய தாய்மரியே, நோயின் பிடியில் வாழ்வோரை, இடைவிடா சகாய தாய்மரியே, துன்பங்கள் சோதனை பலவீனம், இடைவிடா சகாய தாய்மரியே, கிறிஸ்துவில் நிலைக்க விரும்புவோர்க்கு, இடைவிடா சகாய தாய்மரியே, ஆன்மாக்களை வீழ்த்தும் அலகையின், இடைவிடா சகாய தாய்மரியே,
கேட்டோர் ஏழைகளின் நிரந்தர ஆறுதலாய் வருகின்ற இடைவிடா சகாய தாய்மரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களின் மரண வேளையிலே எமக்கு துணையாய் வருகின்ற இடைவிடா சகாய தாய்மரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை நாங்கள் அன்பு செய்து அருள் பெற வரங்கள் அருளுகின்ற இடைவிடா சகாய தாய்மரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வாழ்வின் முதலும் முடிவுமாக இன்று எங்களை அரவணைக்கும் இடைவிடா சகாய தாய்மரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி குருபையாம் உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி குருபையாம் உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி குருபையாம் உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்களை தயவு செய்து மீட்டருளும். மன்றாடுவோமாக. அனைத்து வல்லமையும் இரக்கத்தின் கடலுமாகிய இறைவா, மனுக்குலத்திற்கு துணை புரியும்படியாக ஆசிர்வதிக்கப்பட்ட கன்னிமரியாவை உமது ஒரே மகனுக்கு தாயாகும்படி திருவுளமானீரே. இவருடைய வேண்டுதலால் அடியோர்கள் பாவத்தை விடுத்து தூய உள்ளத்தோடு உம்மை வணங்கும் வரத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு தந்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுள். அன்பின் தேவர கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வே. அன்பின் தேவர கருணையிலே
புலனப்பரச குணத்தில் எப்பொழுதும் வாழிறைவனானே. எத்தனை வழிகளில் உமதன்பை எண்ணிக்கவே நீராட்கொண்டீர். அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவன கருணையிலே. அன்பார்ந்தவர்களே, ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவைத்து நமது மத்தியிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய நற்கருணை நாதவரை நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வருவோம். இவ்வளவு நேரமும் உற்று பார்த்து உள்வாங்கி அந்த ஆண்டவர் நம்முடைய உள்ளங்களிலே குடியிருக்க வருகிறார். இதோ நாம் திரும்பி வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். திரும்பி வருகிற போது அவர் நம்மை மன்னிக்கிறார். நம் பாவங்களை அவர் மறக்கிறார். நம்முடைய பாவங்களை அவர் நினைவில் கொண்டிருப்பதில்லை. மாறாக அவை எல்லாவற்றையும் ஆழ்கடலில் அவர் எறிந்து விடுவதாக இந்த நாளில் நமக்கு சொல்லுகிறார். அந்த ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போமா? நம்முடைய வேண்டுதல்களை கேட்போமா? நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், நம்மை வழிநடத்துகிற தேவன், எப்போதும் நம்மை கூட இருந்து வழிநடத்துகிறவர் இந்த நாளிலும் கூட நம்மை ஆசீர்வதிக்க இருக்கிறார். ஆகவே நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். இதோ இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களை ஆசீர்வதிக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இதோ இந்த ஊதாரி மைந்தன் திரும்பி வந்தபோது நீர் அன்பொழுக அரவணைத்து கொண்டீரே, அதுபோல இந்த நாளிலே உம்மிடத்தில் திரும்பி வருகிற எல்லா உள்ளங்களையும் நீர்தாமே அரவணைத்துக் கொள்வீராக. என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், உயிர் பெற்று வந்திருக்கிறான் என்று சொன்னீர். அவன் இறக்கவில்லை, ஆனாலும் அவன் இறந்து போயிருந்தான் என்று சொன்னீர். உம்மை விட்டு விலகி இருப்பது என்பதே இறப்பு. உம் உறவில் வாழாதிருப்பதே இறப்பு. உம்மை மறந்திருப்பது என்பதுதான் இறப்பு என்பதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். எத்தனையோ முறை உம்மை மறந்திருக்கிறோம், உம்மை விட்டு விலகி இருக்கிறோம், உம்மை காணாதிருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, இறந்த ஒரு வாழ்க்கை, நாங்கள் திரும்பி வர வேண்டும் என்று வருகிற போது அன்பொழுக நீர் எங்களை அரவணைத்து, இவன் இறந்து போயிருந்தான், இப்போது உயிர் பெற்றிருக்கிறான் என்று சொல்லுகிறேன். இவன் ஆபிரகாமின் மகனே என்று சக்கேயுவை அழைத்து இவனிடத்திலேயும் மீட்பு உண்டு என்று சொல்லியிருக்கிறேன். அதுபோல இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் திரும்பி வருகிறோம். பல நேரங்களிலே எங்களுடைய உள்ளம் எப்படி பெருமைப்படுகிறது என்றால், நான் கோபக்காரன், நான் யாரிடத்திலே பேச மாட்டேன், நான் வைராக்கியமான ஆள், என்னுடைய குடும்பத்திலே இத்தனை ஆண்டுகளாக நான் இப்படியே இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்வதில் நாம் பெருமைப்படுகிறோம். அதனால் எங்களுடைய உறவுகளிலே, கூட பிறந்தவர்களிலே நாங்கள் எத்தனையோ ஆண்டுகளாக பேசாதவர்களாக, உறவாடாதவர்களாக, அவர்களை விட்டு விலகி இருக்கிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, அதில் பெருமை அல்ல. உமக்கு நிகர் என்று சொன்னால், உம்மை போல பெரியவர் என்று சொன்னால், ஒருவர் ஒருவரை மன்னிப்பதில் தான் இருக்கிறது என்பதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறேன். நாங்கள் மன்னிக்கிற போது நாங்களே குணமாகிறோம். தனிப்பட்ட எங்களுடைய வாழ்க்கை குணப்படுத்தப்படுகிறது. எங்களுடைய உடலிலும் உள்ளத்திலும் நாங்கள் குணம் பெற்றவர்களாக மாறுகிறோம். எத்தனையோ ஆண்டுகளாக ஒருவர் ஒருவரை மன்னிக்க முடியாமல், அவருடைய பாவங்களை மறக்க முடியாமல், அவர் செய்திருக்கக்கூடிய குற்றங்களை நினைவில் கொண்டே பயணிக்கிற எத்தனையோ உள்ளங்கள், அதனால் மன நோயினால், உடல் நோயினால், உள்ள வேதனையினால் பலவிதமான சிக்கல்களை தவிக்கிற எல்லா பிள்ளைகளையும் கூட ஆண்டவரை இந்த நாளிலே ஒப்புக் கொடுக்கிறோம். என் மகன் என்னிடத்திலே பேசவில்லை, என் மகள் என்னிடத்திலே பேசவில்லை, எனக்கு எதுவுமே செய்யவில்லை, என் குடும்பத்திலே என் உடன் பிறந்த என் சகோதர சகோதரிகள் என்னிடத்திலே எந்த வகையிலும் உறவில்லாமல் இருக்கிறார்கள். நான் படுகிற கஷ்டத்திலே, துன்பத்திலே ஒரு படி எனக்கு கொஞ்சம் உதவி செய்திருந்தால் நான் எங்கேயோ போயிருப்பேன், எப்படியோ என்னுடைய வாழ்க்கை நன்றாக இருந்திருக்கும். எப்படி ஏங்குகிற தவிக்கிற உள்ளங்கள் எல்லாவற்றையும் கூட ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நான் மறக்கவே முடியாது, என்னால் மன்னிக்கவே முடியாது என்று சொல்லுகிற உள்ளத்தையும் கூட உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லோரும் இந்த நாளிலே உம்மிடத்திலே ஊதாரி மைந்தனைப் போல திரும்பி வர வேண்டும் என்று விரும்புகிறேன். இதோ தாவீதை போல திரும்பி வர வேண்டும் என்று விரும்புகிறேன். இதோ பவுலை போல நாங்கள் எல்லோரும் திரும்பி வர வேண்டும் என்று இந்த நாளிலே விரும்பி இருக்கிறேன். அதற்காக எங்கள் எல்லோருக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறீரே ஆண்டவரே. இதோ நீ அன்பு செய்கிறாயா,
நீ என்னை அன்பு செய்கிறாயா? பேதுருவே, நீ இவர்களை விடவும் என்னை அன்பு செய்கிறாயா என்று நீர் அவரை பார்த்து கேட்டு அவர் பாவத்தை மன்னித்து மீண்டும் மீண்டும் அன்புக்குள்ளாக ஒன்றிணைத்து அவரை உம் சீடராக மாற்றினீரே, அதுபோல இந்த நாளிலே உம்மை தேடி வருகிற எல்லா பிள்ளைகளையும் உமது அன்புக்குள்ளாக, உமது ஆசீர்வாதத்திற்குள்ளாக, உமது வளையத்திற்குள்ளாக, உமது வல்லமையான கரத்திற்குள்ளாக வைத்து ஆசீர்வதிப்பீராக. எல்லாருடைய பாவங்களையும் மன்னிப்பீராக, மறப்பீராக. இந்த தவக்காலத்தில் என் பாவங்கள் மலை போல் குவிந்து கிடக்கிறது. ஆனால் ஆண்டவரே, அவை எல்லாவற்றையும் பனி போல் மாற்றுகிற வலிமை, ஆற்றல் உமக்கு மட்டும்தான் உண்டு. நாங்கள் எத்தனை பாவிகளாக இருந்தாலும், எத்தனை வகைகளில் உம்மை விட்டு விலகி இருந்தாலும் கூட உமது அன்பு எங்களை ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, உம்மிடத்தில் தேடி வருகிற பிள்ளைகளுக்கு இதாமே கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் நல்ல உடையும் நல்ல விருந்தும் தருவீர் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த நாளிலும் கூட உம்மை தேடி வருகிற அத்தனை பிள்ளைகளுக்கும் நலமான வாழ்க்கையை தாரும், ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஆசீர்வாதமான வாழ்க்கையை தாரும். இவன் என் மகன், என் மகள் என்று சொல்லுகிற அந்த ஆசீர்வாதம் எங்கள் எல்லோருக்கும் கிடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கூட உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதித்திருளும். குடும்பங்களில் அமைதி சமாதானத்தை தார். உடல் நோயினால், உள்ள நோயினால் வருந்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். குடும்பத்திலே என் மகனுக்கு, என் மகளுக்கு, என் தாய்க்கு, என் தந்தைக்கு இந்த சுகமில்லாத சூழ்நிலை இருக்கிறது. ஆண்டவரே, மருத்துவம் பார்ப்பதற்கு வசதி இல்லையே, நாங்கள் போனால் எவ்வளவோ செலவழிக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் நீர் தொட்டால் போதும், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆண்டவரே, எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். இயேசுவே, என் தகப்பனே, அப்படி மாற்றுகிற வலிமை, ஆற்றல் உமக்கு மட்டும்தான் உண்டு. ஆகவே முடத்தில் செபிக்கிறோம், எங்களை ஆசீர்வதியும். இதோ அந்த மனிதன் கூவி அழைத்த போது நீதாமே செவி கொடுத்தீர். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் என்று கேட்டீரே, அதுபோல ஆண்டவரே உம்மிடத்தில் இருக்கிறோம். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? என் மகனே, என் மகளே, இந்த நாளிலே, இந்த பலியிலே, இந்த வழிபாட்டிலே நீ கலந்திருக்கிறாயே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நீ என்ன விரும்புகிறாய்? நீ கேள், கேள் என்று சொல்லுகிறேன். நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, மீண்டும் பார்வை பெற வேண்டும், மீண்டும் வாழ்வு பெற வேண்டும், மீண்டும் என் குடும்பம் தழைக்க வேண்டும், மீண்டும் என் பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க வேண்டும், மீண்டும் என்னுடைய குடும்பத்திலே அமைதி நிலவ வேண்டும், மீண்டும் என்னுடைய குடும்பத்திலே நாங்கள் குழந்தைகளாக இருந்தபோது இருந்த உறவு, அன்பு, பாசம், நேசம் எல்லாம் வேண்டும். எதற்காக ஜெபிக்கிறோம்? ஆசீர்வதி, ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நாளிலே ஜெபிக்கிறோம். இதோ இஸ்ரவேல் மக்கள் அப்படி பயணப்பட்ட போது அவர்கள் உறவில் வாழ்வதை நீ விரும்பினீர், பாவத்தை விட்டு விலகி இருப்பதை நீ விரும்பினீர். எங்கள் பாவத்தை நீ ஒருபோதும் கணக்கில் எடுத்துக் கொள்வதில்லை. எங்களுடைய பாவத்தை உம்முடைய உள்ளத்தில் வைத்திருப்பதில்லை, மாறாக மாற்றுகிறேன், அதை ஆழ்கடலில் எரிந்து விடுகிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, எங்களுடைய பாவத்தினுடைய சுமை, ஆண்டவரே, என்னை மன்னிப்பீரா, என்னை ஏற்றுக்கொள்வீரா, என்னுடைய பாவங்களை மறப்பீரா என்று எத்தனையோ நாட்களாக ஏங்கி தவித்து கிடக்கிற எல்லா உள்ளங்களையும் கூட கண்ணோக்குவீராக. ஆசீர்வதியும். குடும்பங்களிலே பிள்ளைகளுக்கான கல்வி, அறிவு, ஞானத்தை தாரும். பிள்ளைகளுக்கான எதிர்காலத்தை தாரும். நல்ல வாழ்க்கை சூழ்நிலை தாரும். குடும்ப வாழ்க்கையை கொடுத்தருளும். திருமணம் முடித்திருந்தாலும் நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுப்பீராக. ஏறெடுக்கிற தொழில் முயற்சிகள், போகின்ற பயணங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாட்களிலே ஆண்டவரே, எங்களை சுற்றி நடக்கக்கூடிய உலக காரியங்களை உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எத்தனையோ வகையான போர் சூழல் எங்களுடைய உலகை சூழ்ந்திருக்கிறது. நாடுகளுக்கு இடையிலே தலைவர்கள் பொறாமையோடும் பகையோடும் வெறுப்போடும் அவர்கள் நடந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் உம்முடைய உள்ளமோ மன்னிக்கிற உள்ளம். அப்படிப்பட்ட மன்னிக்கிற, மறக்கிற தலைவர்கள் இன்றைக்கு தேவை என்பதை நாங்கள் அறிகிறோம். ஆகவே குறிப்பாக வடகிழக்கு நாடுகளில் நடக்கக்கூடிய இந்த போர்கள் முழுமையாக நீங்கும்படியான ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. குறிப்பாக இஸ்ரேல் நாடும், அமெரிக்க நாடும், ஈரான், இப்படி பல நிலைகளில் பாதிக்கப்படுகிற, இன்னும் குவைத்து போன்ற நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லா இடங்களிலும் மக்கள் அமைதியோடு திரும்புவார்களாக. ஆண்டவரே, உமது மன்னிப்பை ஒருவருக்கு ஒருவர் வழங்கி அவர்கள் நலத்தோடு, வளமோடு, செழிப்போடு வாழ்வதற்கு வழிகாட்டுவீராக. நாளில் செபிக்கிறோம். நாங்கள் இங்கே இருந்தாலும் எங்களுடைய கண்ணீரோடு கூடிய ஜெபம், நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு போய் சேருவது போல இதோ இந்த நாடுகளுக்கும் போய் சேருவதாக. நாட்டு தலைவர்களுக்கும் அது அவர்களுடைய செவிகளில் ஒலிப்பதாக. நீரே அவர்களுடைய உள்ளத்தை மாற்றும். அவர்கள் உமது பக்கமாக திரும்பி வரச் செய்வீராக. ஆசீர்வதி. இந்த பலியிலே செபிக்கிற, இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்தையும் உமது பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.
வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் கண்ணகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உமது திருப்பாடலின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்குகிற நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.